ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். வந்துட்டீங்களா? உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சரி சொல்லுங்க, நான் எப்படி இருக்கேன்? நான் எப்படி இருக்கேன்னு கேட்டேன். எப்படி இருக்கீங்கன்னா இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? என்ன இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. எனக்கு தோண்டுதா? இப்போதைக்கு எதுவும் தோணல, பிறகு தோணுச்சுன்னா சொல்றேன். அப்ப உங்களுக்கு எதுவும் தோணலையா? என்ன கேக்குறா? எது தோணலையானா? சரி நானே சொல்றேன். நான் டாக்டர் மாதிரி தானே இருக்கேன். உங்களுக்கு அப்படிதானே ஃபீல் ஆகுது? ஆமாப்பா. இப்போ ஒரு பேஷண்ட் வந்தாங்க, என்ன பார்த்து டாக்டர்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. நான் டாக்டர் இல்லைன்னு சொன்னேனா, ஆனா நீங்க பார்க்கிறதுக்கு டாக்டர் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் நான் பார்க்கறேன், நான் டாக்டர் மாதிரியே இருக்கேன். அந்த பேஷண்ட் பேசிட்டு போனதுல எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் டாக்டரா இருந்துக்கவா? எது? ஒரு நாள் மட்டும் டாக்டரா இருந்துக்கறேனே ப்ளீஸ் பா. ஹலோ, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் டாக்டரா இருக்கறேனே. உங்க விளையாட்டு தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. என்ன பண்ணி நான் இவ்வளவு ஆர்வமா இருக்கேன், யாரும் ஒருத்தர் தடை போடுறீங்க. சரி இது இருக்கட்டும், அங்க என்ன நிலவரம் போயிட்டு இருக்குன்னு பாத்துட்டு வரேன். சரி கொடுங்க. கொடுக்கவா? ஆமா கொடுங்க. கன்ஃபார்மா? கொடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. ஆமா, நான் எதுக்கு சண்டைக்கு வர போறேன்? நீங்க வராம இருந்தா தான் ஆச்சரியப்படணும். வந்தா அதுல ஒரு ஆச்சரியமும் இல்லையே. அப்ப என்ன சண்டைக்காரன்னு சொல்றீங்களோ? நானே வாயிலாது போச்சு. எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க, பச்சை மண்ணு வாயில விரல் வச்சாலும் கடிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? ஆமா. ஆனா அந்த பச்சை பாப்பா விரல் என்ன வெடிகுண்டு வச்சாலே கடிச்சு துப்புற ராணி மங்கம்மான்னு தெரியாது போல. என்ன அப்ப நான் ராட்சசி அடங்காதவ சண்டைக்காரன்னு சொல்றீரோ? அது வேற நான் சொல்லணுமே என்ன? உம்மா ஆமாயா, நான் சண்டைக்காரி தான், பொம்பளை ரவுடி தான், போதுமா? இதானே எதிர்பார்க்கறேன்? இல்லையே, நான் வேற தானே எதிர்பார்த்தேன். நீங்க சண்டை கொடியோ நான் நெருப்பு கொடியோ, என் தலை விதி இப்படி ஆகி போச்சு. இனி என்ன பண்ண முடியும்? சார் ஃபீல் பண்றீங்களோ? நான் தான் ஃபீல் பண்ணணும். ஒண்ணு பிடிச்சி எனக்கு கட்டி வச்சதுக்கு. நான் சண்டை கொடினா நீ நெருப்பு கொடியா? பீஸே கொல்லுவே. அப்ப நீங்க எது கையில கிடைக்குதோ புருஷன் கூட பார்க்காம எடுத்து மண்டி உடைக்க வேண்டியது. நீ சொல்லாம கொள்ளாம திருட்டு போன மாதிரி வந்தா நான் அப்படிதான் மண்டி உடைப்பேன். அப்படிங்களா மேடம்? இனிமேல் நான் அப்படி தாண்டி வருவேன். என்னடி பண்ணுவ? அப்படி மட்டும் வா மாவனே, சுடுதண்ணி வச்சு மூஞ்சி மேல ஊத்திடுவேன். அண்டவாயா. நான் அப்படி தாண்டி வருவேன். நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ. டீ போட்ட வாயை உடைச்சிடுவேன். இப்ப கூட பாரு, நீதான் சண்டைக்கு வர. இப்ப தெரியுதா நீதான் சண்டை கொடின்னு? நானே பச்சை மண்ணு, என்ன சண்டை கொடிய மாத்துன நீதான்டா. நீ தூங்க சொல்ல தலையில ஆட்டுக்கல் போட்டு உன க்ளோஸ் பண்ணிடுறேன். எது? ஆட்டுக்கல் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவியா? ஆமாடா, க்ளோஸ் பண்ணிடுவேன். நானும் பாவம் பார்த்தா நீ ரொம்ப பண்ற. சரி க்ளோஸ் பண்ணிட்டா அப்புறம் இந்த மூஞ்சி எப்படி சைட் அடிப்பீங்க? ஆமா, அந்த மூஞ்சி சைட் அடிச்சிட்டாலோ. இந்த மூஞ்சி பார்க்க வேணாம் அப்படி பண்றேன். அப்படிங்களா மேடம்? இந்த மூஞ்சி பார்க்க பிடிக்கல. ஆமா பிடிக்கல. பார்க்க பிடிக்காம தான் மேடம் அரை மணி நேரம் சைட் அடிச்சிங்களாக்கும். நான் சைட் அடிச்சனா? இந்த மூஞ்சியா? என்ன கனவு கண்டியோ? கனவு தான் மேடம். என்ன பார்த்து மயக்கத்துல கொஞ்சம் பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சீங்க. என்ன வளர? நானா? சரி நான் சொல்லவா எப்ப நடந்ததுன்னு? சொல்ல. மத்தவையா நீ சொல்றது மட்டும் பொய்யா இருக்கட்டும், அப்புறம் உன்னை கொன்னுடுவேன். சரி அது உண்மையா இருந்தா? அப்படிதான் இருக்காது. இருந்தா? நான் தான் இருக்காதுன்னு சொல்றேனா, எனக்கு தெரியாதா? அப்படி. சரி ஓகே, நான் சொன்னது உண்மையா இருந்தா நான் என்ன கேட்டாலும் கொடுக்கணும். டீல் ஓகேவா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. இது போங்க. எதுனா இருக்கணும் இல்ல? இல்லனா எப்படி? அப்படி கேக்குறதுல கொடுத்துட முடியாது. எனக்கா தோணுச்சுன்னா கொடுப்பேன்.
அதெல்லாம் நீங்க கேக்குறது எதுவும் சரியில்லை. நான் என்ன கேப்பேன்னு அப்ப நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லையே, நான் சும்மா பொதுவா சொன்னேன். சொல்லுங்க, அப்படி என்னதான் சொல்றீங்க நானும் பாக்குறேன். சொல்லவா? மேடம், நேத்து வீட்டுக்கு வந்து என்ன பண்ணீங்க? நான் வந்து என்ன பண்ணேன்? அத்தை காஃபி போட்டு இருந்தாங்க, நான் அதை ஆத்தனேன். அத்தை சொல்ல கை தவறி மேல கொட்டிடுச்சு. அப்போ ஜீவி வந்தா, ஐயோ நீ பாத்து என்ன இப்படி ஊத்திட்டு. அப்புறம் அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போனா. ஜீவி கிட்ட ஒரு 1/2 hour பேசிட்டு இருந்தேன். அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு உங்க ரூமுக்கு வந்தேன். ஓ, என்னோட ரூமா? ஆமா, உங்க ரூம் தானே. சரி, பத்திரம் போட்டு தரணுமா? நீங்களும் அங்கதான் இருக்கீங்க, அது உங்களோட ரூம் கூடன்னு. நீங்க பத்திரம் போடுங்க, நான் சைன் பண்ணிட்டு சொல்றேன். ஓ, ஓகே மேடம், மேல வாங்க. அதான் மேல உங்க ரூமுக்கு வந்தேன். அப்புறம் பாத்ரூம்குள்ள போனேன். ஸ்டாப் ஸ்டாப். ஏன்? இல்லையே, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாமே. இல்லையே, நான் கரெக்டா சொல்றேன். சரி, அந்த கொஞ்சம் பக்கத்தை நான் சொல்லவா? ஆ, சொல்லவான்னு கேட்டேன். ஆஹா, இல்ல. சொல்லுங்க. நீங்க ரூமுக்குள்ள வந்ததும் வச்சுக்கணும் வாங்காம என்ன பாத்தீங்க. நீங்க தூங்குறீங்களான்னு பார்த்தேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஓ, இப்படி 1/2 hour கண்ணை சிமிட்டாம தூங்கனாலும் பாத்திருக்கீங்க. நீங்க பார்த்தத நான் பாக்கலீங்க மேடம். அது வந்து நான் என் கண்ணுக்கு கண் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரே இடத்த கண் சிமிட்டாம பார்த்தா கண்ணு நல்லா ஸ்ட்ராங் ஆகுமா? இது என்ன புது பொருளியா இருக்கு? ஆமா, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கோணப்புலி சாமி சொன்னாரு. ஆஹா, எதுக்கு முழுங்குற மாதிரி பாத்தீங்களா? என் பார்வை அப்படிதான், கண்ணு பெருசா இருக்குதுல்ல, அதனால உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். ஆமா, நீங்க தான் தூங்கிட்டு இருந்தீங்களே, சும்மா சொல்லிட்டு இருக்கீங்களா? என்ன பார்க்க கூட இல்ல, கனவு கண்டு சொல்றீங்களா? ஆமா ஆமா, என் கனவுலாம் கூட பிளாக் கலர் குர்த்தி போட்டு இருந்தீங்க. காஃபி கொட்டி இருந்தாலும் பரவாயில்லன்னு கண்ணாடி என்ன தின்னுட்டு இருந்தீங்க. அப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சைலண்டா பாத்ரூம்குள்ள போனீங்க. அப்புறம் வந்து மறுபடியும் சைட் அடிச்சீங்க. யார் கூடவே தனியா பேசுனீங்க. சரி, கம்பெனி கொடுக்கலான்னு நானும் பேசினேன். நான் பேசுனது கூட கண்டுபிடிக்காம மயக்கத்திலே இருந்தீங்க. அது எதுவும் நான் பாக்கலீங்க மேடம். அப்போ நீங்க தூங்கலையா? ம்ஹும். என்ன? அப்போ எல்லாமே பார்த்துட்டீங்களா? ஆமா. என்ன? நான் சைலண்டா தானே டோர் ஓபன் பண்ணேன். அப்புறம் எப்படி எழுந்தீங்க? உங்க பர்ஃபியூம். பர்ஃபியூமா? ஆமா, உங்களை தவிர வேற யாரும் அந்த நாத்த முடிச்ச பர்ஃபியூம் போட மாட்டாங்க. அந்த கப்ல தான் இருந்தேன். கப்பா மொத்த வாய ஒண்ண. அப்ப நடிச்சிருக்க என்ன? ஃப்ராட் ஃப்ராட். என்ன பார்த்து கப்புன்னு சொல்ற? இல்லையா? ரியலி அந்த நாத்தத்துல தான் இருந்தேன். ஜோ, திரும்பிமா கப்புன்னு சொல்ற? ஒண்ண என்னையா சொன்னீரே? நீ இப்படி வா, உன்னை கொல்லாம விட மாட்டேன். உனக்கு என்ன திமிரு இருந்தா என்ன பார்த்து கப்புன்னு சொல்லிருப்ப? ஏன் நான் உங்களை சொல்லல? இப்பதான் சொன்னேன். என் மூஞ்சி மேல பார்த்து சொன்னேயா கப்புன்னு? நீ தண்ட குளிக்காம பிரஷ் பண்ணாம என்கிட்ட வந்த. வந்தேன், ஆனா ஒண்ணும் பண்ணலையே. ஓ, என்ன ஃபீலிங்கா இருக்கும்? லைட்டா. லைட்டாவா? பொறிக்கு உன்னை நீங்க கொல்லாம விட மாட்டேன். தூங்குற மாதிரி நடிச்சதே இல்லாம அப்ப நீ என்ன பண்ண? அதான ஒண்ணும் பண்ணலையே, அப்புறம் என்ன? இதெல்லாம் பண்ணி பாரா, டபரவாயா, வாயில வெடி கொண்டு போட்டுருவேன். பண்ணதெல்லாம் பண்ணிட்டு கனவுல என்கிட்ட பொய் வேற சொல்லிட்டு இருந்தல, என்னையே இப்ப கிறுக்கு பிடிக்க வச்சிட்ட. ஏன் நான் பொய் சொல்றேன்னு அப்போ உங்களுக்கு தெரியாதா என்ன? தெரியாதே. நம்பிட்டேன். ஆய முடடா, அப்படியே பேசி மாட்டாத. என்ன பார்த்து எதுக்கு கப்புன்னு சொன்ன? ஏன் இங்க பாருங்க, இப்ப கூட சொல்றேன், நான் உங்களை சொல்லல, அந்த பர்ஃபியூம் தான் சொல்றேன். இப்ப கூட நீங்க அந்த பர்ஃபியூம் தான் போட்டிருக்கீங்க. நல்லா என்ன நான் கப்படிக்குன்னு சொல்றியா? இல்ல, நான் எதுவும் சொல்லல. சிரிக்காதடா. எனக்கு அந்த பர்ஃபியூம் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அந்த ஸ்மெல் செம்மையா இருக்கும். ஆனா நீ கப்புன்னு சொல்ற. நீ போடுற பர்ஃபியூம் அழுகி போன ஆணியை நாத்த அடிக்கும். நான் இது வரைக்கும் உன்கிட்ட சொல்லியிருக்கேனா? என்ன அழுகி போன ஆணியன் நாத்தமா? ஆமாடா, அழுகி போன ஆணியை நாத்தம் தான் அடிக்கும். நான் யூஸ் பண்ற பர்ஃபியூம் இவ்வளவு மணமா இருக்கும் தெரியுமா? Dress வாஷ் பண்ணா அந்த மணம் போகாது. அத பார்த்து இப்படி சொல்லிட்டியே, இனி நான் எப்படி போடுவேன்? அத போட்டாலே கப்புன்னு சொன்னதானே வரும். யூஸ் பண்ண முடியாம பண்ணிட்டியே, இனி நான் அதை எப்படி யூஸ் பண்ணுவேன்? எனக்கு உன்னோட வாசனை தான் பிடிக்கும்.
உன்னோட மனம் தான் பிடிக்கும். எந்த வாசனை தினமும் போடாம உண்மையில் வரும் மனம் தான் எனக்கு பிடிக்கும். சுவாசிக்கவா? ஆசை அறிவிட்டது, நாணம் கும்மிக் கொட்டது, மோகம் என்னும் மொழி தைத்தது. வார்த்தை உச்சி கொட்டுது, பானை பச்சி குத்துது, தேகம் எங்கும் தேன் கொட்டுது. பார்வை என்னை தீண்டுமே, அள்ளித்தரவா அள்ள அள்ள தீனாரே அழகி. நித்தம் தவித்தே மச்சான், தள்ளி தள்ளி போகாதே உயிரே. என்ன ராங் டைம்ல வந்துட்டோமோ? என்னடா இது, ஹாஸ்பிட்டலா இல்ல உங்க பெட்ரூமா? ஆளாளுக்கு இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. என்னடா எல்லாரும் சேர்ந்து என்ன வெறுப்பேத்துறீங்களோ? இருங்கடா, என் ஆளை கூட்டிட்டு வந்து நானும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு. ஹலோ ஹலோ, இருங்க இருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, லவ் பண்ணவனு சொல்ல வந்தேன். நம்ப முடியலனாலும் நம்பிதான் ஆகணும். நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, நான் பட்டுன்னு பேசிட்டு இருக்கேன், கண்டுக்கிறேன்னு பாருங்க. ஹலோ, எஸ்கியூஸ் மீ டாக்டர். சாரி, டாக்டர் பிஸியா இருக்காரு. வெளியே ஒரு டாக்டர் ஃப்ரீயா தான் சுத்திட்டு இருப்பாரு, அவரை பாருங்க. ஆமா, நான் சும்மா சுத்திட்டு இருக்கேன், இவர் ரொம்ப பிஸியா ஆராய்ச்சி பண்றாரு. டி தடி மாடு. ஐயோ யோ விடியா, எதுக்கு இப்படி பிடிச்சிட்டு இருக்க? நானா? ஆமா விடியா. கொஞ்சம் கீழே பாருங்க. நீ தான் பிடிக்க வச்ச. அப்போ பிடிக்குமா? அந்த பிடிக்க சொல்லல, இது வேற பிடிக்கும். அப்போ வேற பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்றீங்க. அப்போ இந்த பிடிக்கும் பிடிக்கும்ல. இந்த பிடிக்கும் பிடிக்குனா பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த பிடிக்கும் பிடிக்குனா அந்த பிடிப்பு பிடிச்சதாகாதே. அந்த பிடிக்கும் பிடிக்கும் அந்த பிடிக்கும் பிடிக்கவா எடுத்துக்கவா? இப்படியே பேசுனதா உங்க 2 பேத்துக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். உங்க பேச்சு கேட்ட எனக்கு கிறுக்கு தான் பிடிக்கும். என்ன மச்சான், உன்னை ஆளையே பார்க்க முடியல. உன் கண்ணுக்கு லவ் கலர் ஆயிடுச்சு. லவர் முன்னாடி இருக்கும்போது வேற யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களாமா. இப்பதான் படிச்சுட்டு வந்தேன். இருமை, என்ன விளையாட பண்ணிட்டு இருக்க? அது வந்து மச்சான், உன் தங்கச்சிக்கு டவுட்டா, அதான் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். டி இருமை, நான் இதை கேட்கல. அந்த ரூம்ல. எந்த ரூம்ல? டி நடிக்காதடா, வரணும். அப்புறம் நீ சும்மா தான் சொல்லிட்டு இருக்கன்னு நினைச்சேன். ஆனா நீ, நான் தான் சொன்னல, அவங்க பேச வச்சாதான் என்னன்னு தெரியும்னு. ஒத்துக்குன்னு இப்ப நீ என்ன வேலை பார்க்கணும்னு தெரியுதா? என் தங்கச்சிக்காக இந்த வேலை கூட பார்க்க மாட்டேன்னா என்ன? நான் சும்மா வாய் வார்த்தைக்கு தங்கச்சின்னு சொல்லல. எனக்கு நிபிதா ஜிவி மாதிரி தான். ஜிவி கொண்டா நான் எப்படி துடிக்கணும் அதேதான் நிபிதாவுக்கும். வரும் நல்ல பையன். அவர் நிபிதாவை நல்லா பார்த்துப்பாரு. நிபிதா லைஃப் புதுசா மாறிடும். அவ பட்ட வழி எல்லாம் வருண் மார்க் அடிச்சிருவாரு. முடிஞ்ச வரை சீக்கிரமே மேரேஜ் பண்ணி வைக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. பண்ணு பண்ணு, நல்லா பண்ணு. அவன் அங்க என்ன பண்றான் தெரியுமா? என்ன ஓகே ஆயிடுச்சா? ஓகே ஆகிடுச்சு. என்னடா சொல்ற? அவன் அங்க ஓ அப்படியா? நல்லா இருக்கு, பட் என்னன்னு புரியல. விளங்கிடும். ஆனா ஒண்ணுடா, ஆனா ஒண்ணுடா மச்சான், 2 நான் எப்படி 2 எழுத்து வருதா? ஆனா மச்சான், இன்னும் நீ மேக்ஸ்ல வீக்கா தாண்டா இருக்க. ஆமா, இது ரொம்ப முக்கியம். ஆமா மச்சான், முக்கியம் இல்லையா என்ன? டி கிருமை, நான் போன மாதிரி அந்த ரூம்குள்ள வேற யாரா போயிருந்தா என்ன ஆகியிருக்கும்? நான் சொல்லிட்டு தானே வந்தேன் சிஸ்டர் கிட்ட, யாராவது ரூம் சைடு போக கூடாதுன்னு. ஃபர்ஸ்ட் கோவிட்ல தான் பிளான் பண்ணேன். ஆனா நிபிதா ஓப்பனா பேச மாட்டாங்கன்னு நினைச்சுதான் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கே வர வச்சுட்டேன். இங்கன்னா கொஞ்சம் மனசு விட்டு பேசுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். ஆனா நீ பண்றது இருக்கே மச்சான், சரியான டைமுக்கு வந்திருக்க. ஜாஸ்மின், ஜாஸ்மினா ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொன்னீங்களே? ஆமா, நம்ம ரித்திக் ரோஷனுக்கு பாக்குறதான். அவனே சொன்னான். அப்படியா? அண்ணா வாங்க வாங்க. டீ தடிமாடு, என்ன மச்சான் ட்ரீட்மெண்டா? எனக்கு எதுக்குடா? இல்ல மச்சான், உன் தங்கச்சிக்கு ஒரு நாள் டாக்டரா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கான். அட்லீஸ்ட் ஒரு ஆபரேஷனாவது பண்ணி பார்க்கணுமா. எது ஒரு நாள் டாக்டரா? அதுக்கு நான் தான் கிடைச்சனா? டேய் என்னடா இது? ரித்திகண்ணா வாங்க. போடா, உன் தங்கச்சி எவ்வளவு பாசமா கூப்பிடறா. பாசமா கூப்பிடறா.
அதுக்கு பாய்சன் எடுத்தே வாயில ஊத்திட்டு போலாம்டா. ரித்திக் அண்ணா, போங்க மச்சான், தங்கச்சி கூப்பிடுறாங்கல்ல. வரமா. உட்காருங்கண்ணா. ஓ, சேரல. சரி நில்லுங்க. சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? இல்ல இல்ல, நீங்களே உடம்பு முடியாம வந்திருக்கீங்க. சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? எதுவும் பிரச்சனை இல்லைங்க மேடம். அப்படியா? அப்படி இருக்காதே, உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே ஒருவோட பிரச்சனை இருக்கனே. சும்மா சொல்லுங்க ரித்திக் அண்ணா. எதுவும் இல்ல மேடம். ஓஹோ, இதயம் துடிக்குதா? மூச்சு இருக்கா? அப்புறம் நாடி துடிக்குதா? இருக்கு மேடம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓ, அப்போ ஃபர்ஸ்ட் பிரச்சனை உருவாக்கணும், அப்படிதானே அசிஸ்டன்ட்? ஆமாங்க மேடம். இது உருவாக்கணுமா? இல்ல மேடம், எனக்கு பிரச்சனை இருக்கு. இங்க பாருங்க மிஸ்டர் ரித்திக், டாக்டர் கிட்ட எதுவும் மறைக்க கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க. அது வந்து மேடம், படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அப்ப நின்னுட்டு தூங்குங்க. நின்னுட்டு தூங்குவா? தூங்க சொல்ல கீழே விழுந்துட்டேனா? அடிபடும். அப்படியே என்கிட்ட வாங்க, நான் தையல் போடுறேன். இது? ஆமா மிஸ்டர் ரித்திக், அது வீர தழும்பு. அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? எதுனா பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லுங்க ரித்திக். சரி, நீங்க பயப்படுறீங்க. நீங்க பயப்படுறது என்னோட ஞான கண்ணுக்கு நல்லா தெரியுது. நானே சொல்றேன். ஐ திங்க் இவர் ஃபேஸ பார்த்தா ஜாண்டிஸ் இருக்குன்னு நல்லா தெரியுது. ரொம்ப எல்லோவா இருக்காரு. ஐயோ, என்ன மேனி, உன் பாடி எப்படி வச்சிருக்க? ஏன் மேடம், என்னாச்சு? ஆர்கன்ஸ் எல்லாம் இப்படி டேமேஜ் ஆகிருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா மேன், கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. சொல்றேன் மேன், கேட்டுக்கோ. இதயம் நொடிங்கி போச்சு, கல்லீரல் கருங்கல்லா போச்சு, கிட்னி ரெண்டும் கெட்டு போச்சு, சிறுங்குடல் சில்லியா போச்சு, பெருங்குடல் பெருகிட்டு போச்சு, கணியும் காணாம போச்சு, கண்ணு ரெண்டும் கரிஞ்சு போச்சு, காது ரெண்டும் அவிஞ்சு போச்சு, மூளை முழி பிதுங்கி போயிடுச்சு, மொத்தத்துல பாடி பாலா போச்சு. என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா. இது என்ன பாடினே தெரியல. அசிஸ்டன்ட், உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? மீன் பாடி. ஒரே மூச்சுல ஏன் மூச்சு எடுக்க பாக்குறாளே. மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். இவரை தூக்கி படுக்க வைங்க, ஆபரேஷன் பண்ணி பார்த்தலாம். எது ஆபரேஷனா? என்னமா, ஸ்கேன் எடுக்காமலே உள்ள இருக்க ஆர்கன்ஸ்ல நல்லா தெரியுது போல உனக்கு. ஆமா மிஸ்டர் ரித்திக், என் பார்வையை ஸ்கேன் எடுக்கும். எப்படி கரெக்ட்டா சொன்ன பாத்தீங்களா? அசிஸ்டன்ட் ரெடியா? ரெடி மேடம். எரும மாடு, என்னென்ன நடத்துறீங்க? மிஸ்டர் ரித்திக், ஹாஸ்பிடல் இப்படிலாம் கத்த கூடாது. சாரி யுவர் ஆனர், சின்ன ஒரு லூசு குடும்பம் புடிச்சு வச்சுட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க, அந்த பயத்துல தான் கத்திட்டே. ஓஹோ, அப்போ நீங்க டென்ஷன் ஆகிறத பார்த்தா பல வருஷத்துக்கு முன்னாடி உங்க மண்டில அடிபட்டிருக்கு, அதான் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க. அசிஸ்டன்ட், ஃபர்ஸ்ட் படுக்க வைங்க, மண்டியை பறந்து பார்த்துடுவோம். ஃபர்ஸ்ட் மண்டியை பறந்து பார்க்கலாமா, இல்ல ஹார்ட் எடுத்து எங்க நொடிங்க இருக்குன்னு பார்க்கலாமா? அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? பக்கத்துல தான் சுடு கிடைக்குது, குழி தோண்டி என்ன புதைச்சிடுங்க, அதுவே போதும். மிஸ்டர் ரித்திக், இப்படிலாம் நீங்க கோவப்படக்கூடாது, ஓகேவா? உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஃபர்ஸ்ட் மண்டியை பறந்து பார்த்தலாம். டிஸ் என்ன பண்ணி என்னடா உன் பொண்டாட்டி என் மண்டியை பழக்கத்திலே இருக்கா? டேய் மச்சான், ஒரே ஒரு ஆபரேஷன் தானே, பண்ணிக்கோடா. ஆபரேஷன் பண்ணிக்குவா? டேய் இரும, ஆபரேஷன்டா, ஏன் உயிரடா, மை பாடி. இது என்ன சுற்றுலா தலமா? எல்லாரும் வந்து என்ன மச்சான், உன் தங்கச்சிக்காக இது கூட பண்ண மாட்டியா என்ன? ஒரே ஒரு ஆபரேஷன்டா, உன் தங்கச்சி ரொம்ப ஆசைப்படுறா, கத்தி வைக்கிறதே தெரியாது. எங்கேயா கேட்ட டைலாக் இன்னுமா ஞாபகம் வரல? பாவி, நான் உனக்கு பண்ணதை வச்சு உன் பொண்டாட்டி வச்சு பழி வாங்க பாக்குற என்ன? டேய், உன் தங்கச்சி ரொம்ப ஆசைப்படுறடா, ஒரே ஒரு டைம். அதுக்கு ஒரே டைம் சாகன்னு சொல்றியோ? ஆசைப்பட்ட கூட்டிட்டு போய் குருவி ரொட்டி குச்சி முட்டாய் வாங்கி கொடுத்து விட்டுட்டு என் உசுரை கேட்டுட்டு இருக்கா என்ன? பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? மிஸ்டர் ரித்திக், ஐயோ ஆத்தா, நான் இல்லம்மா, நீ ஒரு நாள் டாக்டர் ஆக்கணும் தெரியாம இந்த ரூம் பக்கம் வந்துட்டமா. ஓ, அப்ப ஞாபகம் மறந்தே இருக்கு. டோன்ட் வரி மேன், நான் கிளியர் பண்ணிடுறேன். இந்த ஒரு நாள்
டாக்டர் கிம்மியா இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? நான் பாத்துக்கறேன், ஓகேவா? நோ பேனிக் மேன், நம்ம கையில எதுவும் இல்ல. ஆத்தாடி, ஆளினால் அதரூசு, இப்படி ஒரு மென்டல் கிட்ட சிக்கிக்கிட்டனே. ஆத்தா, அங்காள பரமேஸ்வரி, எப்படா ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெத்தா? ரைட்லா ரைட். இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டடா, அசோக், வருண், சீனியர் மிஸ்டர் ரித்திக், நம்ம ஆபரேஷன் நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துட்டு. ஆத்தாடி கிளம்புமா, காத்து வரட்டும். என்னாச்சு அசோக்? சும்மா 2 பேர் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. வாடா நல்லவனே. டேய் மாமா, நீங்க தான் இருக்கியா? ஏன் ஒரேடியா போய் சேர்ந்துருப்ப நினைச்சியோ? என்னடா நொன்னடா, பொருசுன பொண்ணாடி சேர்ந்து என் உடல் விட்டு என் உயிரை எடுக்க பார்த்துட்டாங்க கொஞ்ச நேரத்திலே. நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போய் எம்மனை பார்த்துட்டு வரேன்டா. என்ன சொல்றான்? இவங்க 2 பேரும் இப்படிதான் மாத்தி மாத்தி ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை விடுங்க. என்னாச்சு வரும்? சொதப்பிடுச்சு. என்ன சீனியர் சொல்றீங்க? உள்ள என்ன நடந்தது? அது நீங்க கிளம்புங்க. நிபிதா தனியா இருப்பாங்கல்ல, என்னாச்சுன்னு கேட்டுட்டு போறேனே. அப்புறமா உங்க சீனியர் கால் பண்ணி சொல்லுவாரு. நீங்க கிளம்புங்க. சீனியர் அப்புறம் கால் பண்ணுங்க. சொல்லுங்க வருண், என்னாச்சு? நிபிதா என்ன சொன்னாங்க? சொல்லுங்க சார், என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இவன் அந்த பொண்ணை பேச விட்டதானே? வினோ, சாரி, வார்த்தைகளை உறிஞ்சிட்டாரு, போதுமா? வினோ, வாய மேல வாய வச்சு வார்த்தைகளை உறிஞ்சி போட்ட. வினோ, வாய மூடு. இல்ல அசோக், உரிமை எடுத்துக்கிட்டா எல்லாம் சொல்லுவான்னு பார்த்தேன். ஆனா என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு ரொம்ப கோவப்பட்டுட்டு போயிட்டா.